ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த செய்தி வேலைக்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. பேசுகிற அடியானை பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க. கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற விதமாய் வார்த்தைகளை நீர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய செய்திக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் பின்பகுதி. நான் அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அருமையான ஒரு வாக்கு தத்துவம். நான் அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவராக இருக்கிறார் பாருங்கள். நம்மை ஆற்றி தேற்றி நம்முடைய உள்ளங்களை ஆறுதல் படுத்துகிற, சந்தோஷப்படுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்விலே ஒவ்வொரு காலகட்டங்களிலே சந்தோஷமாயிருப்பான். இன்னும் சில நாட்களிலே கஷ்டத்தோடும் இருப்பான், சில நாட்களிலே வருத்தத்தோடும் இருப்பான். இது எல்லா மனிதருக்கும் உண்டு. எனக்குத்தான் இந்த வருத்தம், சஞ்சலம் என்று சொல்லக்கூடிய நபர்கள் ஒருவரும் உலகத்திலே கிடையாது. வெளிப்பார்வைக்கு நாம ஒருவேளை சந்தோஷமாய் இருப்பது போல இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் வருத்தம் உண்டு, கவலைகள் உண்டு. ஆனாலும் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதினாலே வெளியே வரும்போது அதை வெளியில் காண்பித்துக் கொள்வது அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சஞ்சலங்கள், வருத்தங்கள் நீங்க வேண்டுமானால் நீங்கள் தேவனோடு கூட இருங்க, தேவனோடு கூட இருங்க. உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய செயல்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் போது அன்றைய நாளுக்காக தேவனை நோக்கி நீங்க ஜெபிங்க. உங்களை வெல்லப்படுத்தும்படியாய், கிறிஸ்துவுக்குள் பிரியமான காரியங்களை நீங்கள் செய்யும்படியாய், நீங்கள் ஜெபிக்கும்படியாய், வேத வாசிக்கும்படியாய், வேத வசனத்தின்படி நீங்கள் நடக்கும்படியாய் உங்களுக்காக தேவனிடத்திலே ஜெபியுங்கள். உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அல்லது பெற்றோருக்காக, பிற்கால சந்ததிக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. அதே போல நம்முடைய சபைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கிறிஸ்தவ சபைகள் வளர்ந்து பெருகி இருக்கிறது சந்தோஷமான ஒரு காரியம். ஆனால் அங்கே அவர்கள் போடுகின்ற போட்டி, பொறாமை, சண்டைகள், சச்சரவுகள் நாம் பிறருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறோமா என்று சொன்னோமானால் அது இல்லை என்றுதான் வேதம் சொல்கிறது. கவனமாக இருப்போம். யாராக இருந்தாலும் சரி, எந்த பணிகள் நாம் இருந்தாலும் சரி, ஆலயத்திற்குள்ளாக சென்று விட்டோமானால் கவனமாக இருக்கும். நம்மளே காணப்பட வேண்டியது தேவனுடைய அன்பு மாத்திரமே. அதோடு கூட நீ உன்னை நேசிப்பது போல, உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. தேவனிடத்திலே எந்த அளவுக்கு, அல்லது சபைகளிலே எந்த அளவுக்கு, அல்லது உன்னுடைய குடும்பத்திலே உனக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறதோ அதே போல உன்னை சார்ந்தவர்களுக்கும் அந்த உரிமை உண்டு என்பதை மறந்து போய்விடக்கூடாது. ஒருவேளை நாம் சிலர் உயர்ந்திருக்கலாம், இன்னும் பலர் தாழ்ந்து இருக்கலாம். அதை பற்றி தேவன் கவலைப்படுவதே அல்ல. அவருடைய சந்ததிக்குள்ளாக வந்துவிட்டால் எல்லோரும் சமம் என்று எண்ணுகின்ற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஏனென்றால் ஒரு முறை இயேசு கிறிஸ்து ஆலயத்திற்குள்ளாக அமர்ந்திருக்கிறார். எல்லோரும் வந்து காணிக்கை பெட்டியிலே காணிக்கை போடுகின்றார்கள். சந்தோஷமான ஒரு காரியம்தான். அநேகர் இயேசுவையும் பார்த்து கொண்டு காணிக்கை போடுகின்றார். நிறைய போட்டவர்கள் உண்டு, விதமாக போட்டவர்களும் உண்டு. ஒரு ஏழை பெண்மணி வந்தார்கள்.
2 காசு மட்டும் அந்த காணிக்கை பெட்டியிலே செலுத்திவிட்டு அவர்கள் கடந்து சென்றார்கள். இயேசு சொன்னார், இவள் இவள் தனக்குண்டான எல்லாவற்றையும் தேவனுடைய ஆலயத்திலே போட்டு விட்டாள் என்று சொன்னார். அவளுடைய காணிக்கையை இயேசு கிறிஸ்து அங்கீகரித்தார். நன்றாக கவனியுங்கள், ஆலயத்திற்குள்ளாக சென்று விட்டோமானால் தேவன் நம்மை அங்கீகரிக்கிறாரா? நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறாரா? நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறதா என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பிரியமற்ற காரியத்தை நாம் பேசிவிட்டோம் அல்லது செய்துவிட்டோம் என்று சொல்லுவோமானால் ஆண்டவருக்கு பிடிக்காது. தேவனுக்கு பிரியமற்ற காரியத்தை செய்தால், ஒருவேளை சவுல் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க, நான் அவனை புறம்பே தள்ளிவிட்டேன் என்று சொன்னார். அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் சவுல் ராஜா. அவனை புறம்பே தள்ளிவிட்டேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தை வாயிலிருந்து நம்மீது வரக்கூடாது. கவனமாக இருக்கும். யாரும் கவனமாக இருக்கும். அது சிறுவர்கள் ஆனாலும் சரி, பெரியவர்கள் ஆனாலும் சரி, ஒவ்வொரு வார்த்தையிலும், ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு பார்வையிலும் கவனமாக இருப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் எல்லோரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள். தேவன் நம்மில் அன்பு கூறுகின்றார், நம்மை நேசிக்கின்றார், தம்முடைய கிருபையை நமக்கு கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அதனாலே தேவனை பற்றி கொள்வோம். ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய கவலை, நம்முடைய பிரச்சனை எவ்வளவு பெரியது என்பதை பார்க்காதீர்கள். நம்மை சார்ந்த, நாம் சார்ந்து இருக்கிற நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதற்காகத்தான் வேத வசனத்தை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நாம் வாசிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொருவருடைய காரியத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை வாசித்து புரிந்து கொள்ளுங்கள். வாசிக்கும் போது ஆண்டவரிடத்திலே கேளுங்கள், இந்த வசனத்தை ஆண்டவரை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பா, அறிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய கிருபைகளை நான் புரிந்து கொள்ள வேண்டும், எனக்கு கிருபை தாருங்க, அந்த ஞானத்தை தாருங்கள் என்று ஜெபித்து நீங்கள் வேதத்தை வாசி. ஒவ்வொரு வசனத்திலும் நமக்கு என்ன உண்டு? நற்செய்தி உண்டு, நமக்கு எச்சரிக்கை உண்டு, நமக்கு அழைப்பு உண்டு. என்ன காரியத்தை நாம் செய்ய அழைக்கப்படுகிறோமோ அந்த அழைப்பும் அங்கே உண்டு. கவனமாக இருப்போம். அப்படியானால் இந்த வசனத்தின்படி நான் அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் நம்மை உற்று நோக்குகிற ஆண்டவராய் இருக்கிறார். அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மீது பதிந்து இருக்கிறது. இந்த வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவர் திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன். ஆண்டவர் நமக்குள்ளாக வந்தால், நம்முடைய இல்லத்திற்குள்ளாக வந்தால், நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக வந்தால், நாம் வசிக்கின்ற இடங்களிலே தேவன் வந்தால், நம்முடைய ஆண்டவர் வந்தால், நம்ம வீடு எப்படி இருக்கும் தெரியுமா? நம்முடைய உள்ளம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? உள்ளே வருவதற்கு வாசலை திறக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரை எண்ணிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீங்கள் பெரிய செல்வந்தராக இருக்கலாம், படித்தவர்களாக இருக்கலாம், பட்டம் பெற்றவர்களாக இருக்கலாம், பெரிய பதவியில் இருக்கின்றவர்களாக இருக்கலாம், சாதாரண மனிதராக இருக்கலாம். நீங்கள் எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் சரிதான், நீங்கள் இருக்கின்ற இடத்திலே ஆண்டவருக்கு இடம் கொடுத்தால் தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார், தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார். தேவன் அந்த இடத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், உங்களை காரிய சித்தி உள்ள பிள்ளைகளாக உருவாக்கி வணைந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றேன். துக்கமுகமாக இருக்கீங்களா? கவலையோடு இருக்கிறீர்களா? கவலையே படாதீர்கள். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள், உண்மையோடு உத்தமத்தோடு நோக்கி பாருங்கள். தேவன் உங்களுடைய சஞ்சலத்தை நீக்கி போடுவார். அதைத்தான் சொல்லுகிறார், சஞ்சலத்தை நீக்கி அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம். நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய கரம் குறுக்கிட்டது என்றால் சந்தோஷப்படுங்க. தேவனுடைய கரம் எப்பொழுதெல்லாம் குறுக்கிட்டால் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறும் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு காரியத்திலும் உங்களை சோதித்து அறிந்து, இல்லையா, சில காரியங்களில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பார். அது நிமித்தமாக உங்களை மாற்றுவார் அல்லது உங்களை சோதிப்பார்.
ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிற ஆண்டவர். ஒவ்வொரு கஷ்டத்திலும், ஒவ்வொரு பிரச்சனையிலும், ஒவ்வொரு தோல்வியிலும் இல்லையா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நீங்க தோல்வியிலே கூட இருக்கலாம், அது கூட நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கிறது. இதான் வேதவசனம் சொல்லுகிறது. அதான் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லுகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை நோக்கி நீங்க நடங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு மிகப்பெரிய விடுதலை கொடுப்பார். கொடுக்காத ஆண்டவர் அல்ல. எனக்கு தெரிந்த ஒரு ஆசிரியர் உண்டு, பார்த்துடுங்க. அவர் தன்னுடைய படிப்பை எல்லாம் முடித்த உடனாக அவர் எதிர்பார்த்த பதவி என்ன தெரியுமா? நல்ல ஒரு அரசாங்க பதவி, நல்ல ஒரு வங்கி பதவி, ஏதாவது ஒன்று வேண்டும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் அரசாங்க பதவியும் கிடைக்கவில்லை, வங்கி பணியும் கிடைக்கவில்லை. அவருக்கு ஆண்டவர் கொடுத்தது எது தெரியுமா? ஒரு ஆசிரியர் பணி. அது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு ஆசிரியர் பணி, நல்ல பணி தான் இல்லையா? அந்த பணியை பெற்றுக்கொண்டு அவர் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டார். அந்த ஸ்கூல்ல வேலைக்கு போய் சேர்ந்தாரானா அங்கே சரியான கட்டடம் இல்லை. அவருடைய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் எது தெரியுமா? மரத்தடி நிழல். கட்டடம் இல்லையே. அதையும் ஏற்றுக்கொண்டார், கற்றுக் கொடுத்தார். சரி, கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு மாணவனை பார்த்தா அவனுக்கு எதுவுமே மண்டையில ஏறாது. ஏன் அப்படின்னு சொல்லி அலசி ஆராய்ச்சி பார்த்தா, ஒவ்வொரு வகுப்புலையும் ஒவ்வொருத்தரும் 1 வருஷம் 2 வருஷம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கான். ஒரே வருஷத்துல வந்த மாணவர்கள் ரொம்ப குறைவு. அவனுக்கு எப்படி கற்றுக் கொடுப்பது அப்படின்னு சொல்லி ஆண்டவரோடு கேட்க ஆரம்பித்தார். ஆண்டவர் இவரை பலப்படுத்தினார். என்ன பதில் கொடுத்தார் என்பதை நீங்கள் கவனிக்கக்கூடாது. ஆண்டவர் அவரை எப்படி வழி நடத்துகிறார் என்று பாருங்கள். ஆண்டவர் அவரை பலப்படுத்தினார். ஒவ்வொரு மாணவர்களையும் போராடி அவர்களுக்காக ஜெபித்து பாடத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். 3 மாதத்திற்குள்ளாக மாணவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் காண ஆரம்பித்தது மாணவர்களிடம். இப்பொழுது மாணவர்கள் படிக்க ஆயத்தம். ஆனா இன்னும் அந்த ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இல்லை. அதையும் திருத்தினார். எத்தனை மாணவர்கள் அவர் கையில ஒப்படைக்கப்பட்டார்களோ அத்தனை பேரையும் தங்கமான மாணவர்களாக, ஆசீர்வாதமான மாணவர்களாக, அறிவில் சிறந்த பிள்ளைகளாக, நல்ல மதிப்பெண்களை பெற்ற பிள்ளைகளாக உயர்த்தி வெளியே அனுப்பினார். அவருடைய பிற்கால வாழ்க்கையில் அவர் மிகப்பெரிய ஒரு கவர்மெண்ட் பதவியிலே இருந்தார். அதெல்லாம் போகட்டும். ஆனால் கொடுத்த வாழ்க்கையிலே, கொடுத்த வேலையிலே, கொடுத்த உத்தியோகத்திலே அவர் எப்படி செயல்பட்டார்? ஒரு கடினமான ஒரு பணிதான். ஆனாலும் ஆண்டவரை அண்டி அவர் சிறப்பாய் அந்த பணியை செய்ததுனால தேவன் அவரோடு கூட இருந்தார், அந்த மாணவர்களோடு கூட இருந்தார். ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பதும் அதுதான். நமக்கு என்ன பணி கொடுத்திருக்கிறார்? நீங்கள் நன்றாக கவனிக்க வேணும். உயர்வோ தாழ்வோ அதெல்லாம் நீங்க யோசிக்கிறீங்க. அது ஆண்டவர் கொடுக்கிற அந்த கிருபை ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு தேவன் என்ன பொறுப்பை கொடுத்திருக்கிறார்? நான் ஒரு இடத்துல பணி செய்தேன், பார்த்துடுங்க. அப்போ ஒரு 2-3 வருஷம் நான் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தேன், பழைய முட்டையில். அந்த வீட்டில் ஒரு 6 ரூம் உண்டு. பார்த்துட்டு ஒரு ரூம்ல ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு, தனி நபர் மட்டும் உட்கார்ந்துருப்பாரு. நானும் என்னுடைய ரூம்ல இன்னொரு ஆசிரியராக இருந்தேன். அவர் கவர்மெண்ட் வேலை தான் செய்கிறார். அவருக்கு வடக்க உள்ள ஒரு ஊர், தேனி பக்கம் உள்ள ஒரு ஊர், கவர்மெண்ட் பணி தான் செய்கிறார். அவர் என்ன செய்வார் தெரியுமா? லீவு ஆயிற்று அப்படின்னு சொன்னாலே அந்த சனி ஞாயிறு அந்த ரூம்லேயே உட்கார்ந்துட்டு சிகரெட்டாக தான் பிடிச்சிக்கிட்டே இருப்பார். எத்தனை பாக்கெட் அவருக்கே தெரியாது. 5 பாக்கெட்டு 6 பாக்கெட்டு அப்படின்பார். ஏன் அப்படின்னு கேட்டால் கவலை, வீட்டில் உள்ள கஷ்டங்களை குறித்த ஒரு கவலை. ஆமா, இன்றைய உலகிலே அநேகர் ஒரு கவலை வந்துட்டு, ஒரு கஷ்டம் வந்துட்டு அப்படின்னு சொன்னா இதே போலதான் எதையாவது ஒன்றை தேடிக்கொண்டு கொள்ளுகிறார்கள். தேடிக்கொண்டு தங்களுடைய சரீரத்துக்கு தீங்கு விளைவிக்கிறார்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தானால் தேவன் என்ன செய்வார்? அவனை எப்படி கண்டுகொள்ள முடியும்? அவனை எப்படி பொறுப்படுத்திக் கொள்ள முடியும்?
எப்படி பொறுப்படுத்திக் கொள்ள முடியும்? ஒரு நாள் நான் வீட்டுக்கு வருவதற்காக பாளையங்கோட்டையிலேருந்து பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன். நல்லா இருட்டிச்சு, மணி 10 மணி இருக்கும் இல்லையா. ஒரு பையன் வாரான், அங்கேருந்து எங்கேருந்து வாரான், இந்த ஹோட்டல்லேருந்து வாரான். அங்கே எல்லாமே உண்டு, பானங்கள் எல்லாமே உண்டு, குடிக்கிற பானங்கள் எல்லாமே உண்டு. அவன் வாரான், அவன் சொல்கிறான், சார் இந்த வாரம் முழுசு நான் சம்பாதிச்சேன் சார், எனக்கு 1500 2200 கிடைச்சிது. நான் உட்காந்து மத்தியானமே வந்துட்டேன் சார், உட்காந்து இது வரைக்கும் நான் நல்லா தண்ணி அடிச்சுட்டு வரேன், ரொம்ப நிம்மதியாக இருக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். ஏன் கவலை? கவலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கவலைக்காக நீங்கள் தேடுவது எது? கவலைக்காக மனிதன் தேடுவது எது? இப்படியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அழிவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். வேண்டாம். கவலைக்காக, கஷ்டத்திற்காக, கண்ணீருக்காக தேவனை நீங்கள் அண்டி வாருங்கள். தேவனை உங்களை ஆற்றுவார், தேற்றுவார், எல்லா காரியங்களிலும் உங்களை பொறுப்படுத்திக் கொள்வார். யாக்கோபு எடுத்துக்கொள்ளுங்க, யோசேப்பை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. வாழ்க்கையில யோசேப்பு ஒரு தேசத்தினுடைய ராஜாவுக்கு அடுத்த நிலையிலே வைக்கப்பட்டிருந்தார். இது அவருடைய கடைசி வாழ்க்கை. 30 வயதிலிருந்து அவர் இறக்கும் வரையிலும் அவருடைய வாழ்க்கை எகிப்து தேசத்துல ராஜாவுக்கு அடுத்த பதவி யாருக்கு தான்? யோசேப்புக்கு தான். யோசேப்பை மீறி ஒரு காலும் கையும் கூட அசையக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பொறுப்பு யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆரம்பம் என்ன? ஆரம்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பார்த்துருங்க, தகப்பன் நேசிக்கின்ற ஒரு மகனாக காணப்பட்டான். 37ஆம் அதிகாரத்துல அப்படிதான் சொல்லும். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய தகப்பனால் அதிகமாக நேசிக்கப்பட்டவர் இந்த யோசேப்பு. அவனுடைய குமாரர்களே யாக்கோபு அதிகமாக நேசித்தது யோசேப்பை தான். அதனால அவனுக்கு பல வர்ணமான அங்கிகளை கொடுத்திருப்பார். பல வர்ணமான அங்கி, தகப்பனுடைய நேசம் இந்த யோசேப்போடு கூட இருந்ததுனால அவனுடைய சகோதரர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? யோசேப்பை பகைத்தார்கள். வேதம் அப்படிதான் சொல்லு. யோசேப்பை பகைத்தார்கள், சகோதரர்கள் பகைத்தார்கள். தகப்பனால் நேசிக்கப்பட்டவன். 2வது காரியம், அவன் ஆண்டவரால் நேசிக்கப்பட்டவன். ஆண்டவர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை காண்பித்தார். ஆண்டவர் அவனுடைய பிற்கால நான் வாழ்க்கையில நடக்க போறது சொப்பனத்தில் காண்பிக்கிறார். ஆண்டவரால் நேசிக்கப்பட்டவன் ஒரு சொப்பனம் கண்டான். சொப்பனத்துல அவனும் அவனுடைய சகோதரர்களும் என்ன செய்யறாங்க? வயல்வெளியில நிற்கிறாங்க. அவர்கள் அறுத்த அரிக்கட்டுகளை கட்டியிருக்காங்க. கட்டிட்டு இருக்கும் போது இவனுடைய அரிக்கட்டு மாத்திரம் எழும்பி நிற்கிறது. மற்றவர்களுடைய அரிக்கட்டு எல்லாமே இந்த அரிக்கட்டுகள் வணங்கி நின்றது என்று வேதம் சொல்லுகிறார். அந்த சொப்பனத்தை சகோதரருக்கு சொல்லுகிறான். எப்ப நாமெல்லாம் வயல்ல வேலை செய்தோம், அரிக்கட்டுகளை கேட்டுக்கிட்டு இருந்தோம். என்னுடைய அரிக்கட்டு எழுந்து நிமிர்ந்து நின்றது, உங்களுடைய அரிக்கட்டுகள் என்னுடைய அரிக்கட்டை வணங்கி நின்றது என்று சொல்கிறார். அப்பொழுது சகோதரர்களுக்கு பொறாமை இன்னும் கூட ஆரம்பித்தது. எங்கள் மேல் நீ துரைத்தனம் பண்ணுவாயோ, எங்களை ஆளப் போகிறாயோ என்று அவர்கள் கோபமாய் பேசுகிறார்கள். இன்னும் அதிகமாய் அவனை பகைத்தார். ஒரு பக்கம் பாருங்க, தகப்பன் நேசித்தான். எல்லா சகோதரர்களை காட்டிலும் யோசேப்புக்கு பல வர்ணமான அங்கி. இன்னொரு காரியத்தை பாருங்க, ஆண்டவர் யோசேப்பை எப்படி ஆசீர்வதிக்க போகிறார் என்பதை முன்கூட்டி அவனுக்கு சொல்லுகிறார். அதை சகோதரரோடு கூட பேசுகிறார். இன்னும் அதிகமாய் சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, பிறர் உங்களை பகைக்கின்றார்களா? உலகம் உங்களை பகைக்கின்றார்களா? நீங்கள் கவலைப்படாதீங்க. தேவன் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை, தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகின்ற, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளை உலகம் பகைக்கத்தான் செய்யும். அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாது. உங்களுடைய காரியத்திலே கவனமாயிருங்கள். தேவனுக்கு பிரியமாய் நடப்பதிலே கவனமாயிருங்கள். உலகமே எதிர்த்தாலும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். பாருங்க, ஒரே வீடு, தகப்பன் மட்டும்தான் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். எல்லா சகோதரர்களும் இவனுக்கு பகையாளிகளாய் இருந்தார்கள், விரோதிகளாய் இருந்தார்கள். பென்யமீனை பற்றி ரொம்ப சொல்லலை. 10 பேரும்
இவனுக்கு விரோதமாக இருந்தார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. பகைத்தார்கள், சகோதரர்கள் என்னை பகைத்தார்கள். இன்னும் ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார். அந்த சொப்பனத்தையும் அவன் சொல்லுகிறான். தகப்பனோடு கூட சகோதரர்கள் இருக்கும்போது அந்த சொப்பனத்தையும் சொல்லுகிறான். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கின என்று சொல்லுகிறார். அது யாக்கோபுக்கு கூட சற்று கடினமான ஒரு வார்த்தையாக இருந்தது. நானும் உன்னுடைய தாயும் சகோதரர்களும் உன்னை தாழ விழுந்து வணங்குவோமோ என்று கடிந்து கொண்டான் என்று வேற சொல்லு. கடிந்து கொண்டான் இல்லையா? கொஞ்சம் அதிகப்படியான ஒரு கோபம். கடிந்து கொண்டான். யாரு? தகப்பனால் நேசிக்கப்பட்ட இந்த யோசேப்பு இந்த சொப்பனத்தினாலே அதே தகப்பனாலே கடிந்து கொள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறார். இதை கேட்ட இவனுடைய சகோதரர்கள் இன்னும் அதிகமாய் இவனை பகைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். பகைக்கப்படுகின்றீர்களா? சொந்த வீட்டிலே பகைக்கப்படுகின்றீர்களா? குடும்பத்திற்குள்ளாக பகைக்கப்படுகின்றீர்களா? சபையிலே பகைக்கப்படுகின்றீர்களா? உலகத்திலே பகைக்கப்படுகின்றீர்களா? கவலைப்படாதீர்கள், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உலகத்தினுடைய பகை என்ன செய்கிறது பாருங்கள். ஒரு நாள் யாக்கோபு யோசேப்பை அழைத்து உன்னுடைய சகோதரர்களை சென்று பார்த்து வா என்று அனுப்புகிறார். இதோ போய் வருகிறேன். அந்த வார்த்தையை பாருங்க. இதோ போய் வருகிறேன். என் மேல பகையா இருக்காங்க, எதையுமே சொல்லலை இந்த யோசேப்பு. சந்தோஷமாய் போனான். வழியிலே அவர்கள் இருக்கிற இடம் தெரியாமல் அலைந்து திரிந்தான். ஒருவன் அவரை வினவி இடத்தை சொன்னான். கண்டுபிடித்து சகோதரர்களை சென்று பார்த்தான். இவன் தூரத்திலே வரும்போது இவனுடைய சகோதரர்கள் இவனை கண்டு கொண்டார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? சொப்பனக்காரன் வருகிறார், அவனை கொன்று போடுவோம் என்று அவர்கள் தீர்மானம் பண்ணினார்கள். கொன்று போட தீர்மானம் பண்ணினார்கள். வாழ்க்கையில பொறாமை ரொம்ப முக்கியம். பார்த்துக்கங்க, எங்க பொறாமை இருக்கோ அங்க எதிர் விளைவு எப்படி இருக்கும் தெரியுமா? கொன்று போட தீர்மானிப்பார்கள். ஆனா கொன்று போட தீர்மானிக்கப்பட்ட அந்த யோசேப்பை தேவன் கைவிட்டாரா? அவனை வெற்றி போட்டார்கள். போத்திபார் வீட்டிலே தேவன் அவனோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்கிறார். அங்கேயும் அவனை சிறைச்சாலைக்கு அனுப்பினார்கள். சிறைச்சாலையிலே யோசேப்போடு தேவனுடைய கரம் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறார். தேவனுடைய கரம் ஆதி முதல் அந்த மட்டுமாக யோசேப்போடு கூட இருந்தது. அதே போல உங்களோடு கூட தேவனுடைய கரம் இருக்கிறது என்பதை மறந்து போகாதீர்கள். சிறைச்சாலையிலிருந்து ராஜாவினுடைய இடத்திற்கு இவன் உயர்த்தப்பட்டான் என்பதை நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம். யாருக்கும் தெரிந்த வசனம் தான் இது. பாருங்க, அந்த எகிப்து தேசத்துல அடிமையாக சென்றவன், 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டு சென்றவன், அந்த எகிப்து தேசத்தினுடைய ராஜாவுக்கு அடுத்த நிலையிலே அடுத்த மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக அந்த தேசத்திலே உயர்த்தப்பட்ட அந்த நிலையிலே அவருடைய சகோதரர்கள் 11 பேரும் விழுந்து வணங்கினார்கள் என்று வேதம் சொல்கிறார். இதுதான் தேவன் கொடுக்கிற அந்த சொப்பனம். தகப்பனும் வந்து நின்றார், குடும்பமாய் வந்து நின்றார்கள். குடும்பத்தார் எல்லாரும் வணங்கியிருப்பாங்களா? வணங்கியிருக்க மாட்டாங்களா? ஏன்னா அவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருக்கிறான். யாரு? யோசேப்பு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சிந்தித்து நீங்கள் பாருங்கள். எந்த நிலையில் இருந்தாலும் சார் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர்கள் சஞ்சலை நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். உங்களுடைய சஞ்சலை நீங்க உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஆண்டவர் உங்களோடே கூட இருக்கிறார். யோசேப்போடு எப்படி இருந்தாரோ அதே போல உங்களோடே கூட இருக்கிறார். ஜெபிப்போம். அன்பின் நல்ல பரலோக தகப்பன், இந்த ஜெப வேலைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கொடுக்கப்பட்ட இந்த செய்தி, இதனுடைய சாராம்சம், இதனுடைய முக்கியமான பொருட்களை, கருத்துக்களை கேட்ட பிள்ளைகள் புரிந்து கொள்ளும்படியாய் இவர்களை நீர் ஆளுகை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். அவரவருக்கு ஏற்ற விதமாய் வார்த்தைகளை புரிந்து கொண்டு ஆண்டவரை காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக இவர்களை உருவாக்குங்க, ஆசீர்வதிங்கப்பா. கவலையோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை
ஒத்தாசையை அனுப்புங்க. வியாதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சுகத்தை பலனை நீர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன்ப்பா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல பணியை நீர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். திருமணத்திற்காக ஏங்கி நிற்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஆசீர்வாதமான மணமகளை அல்லது மகளை நீர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். குடும்பங்கள் சீரழிந்து போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, பணமே இல்லையே, கவலையோடு இருக்கிறோமே என்று ஜெபிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்த ஆண்டவரே, என்னுடைய ஐஸ்வர்யத்தை நீர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். என் நிலையில் பிள்ளைகள் இருந்தால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்துங்க. நீர் அவர்களோடு கூட இருப்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாய் பரிசுத்த தேவன் நீர் கிரியை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். அருமையான மகிமை டிவிக்காக, அதனுடைய நடத்துனருக்காக ஆண்டவரே, அதில் பணிபுரிகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேனப்பா. மகிமை டிவி ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்கள் இப்பொழுது வளர்ந்து பெருகி வருகின்றார்கள் ராஜா, ஆசீர்வதிங்க. எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதிங்க. பண பிரச்சனை நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. உங்களுடைய ஞானம், உங்களுடைய அறிவு, உங்களுடைய புத்தி, உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய பலன் பிள்ளைகளை தாங்கட்டும். வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.